காலையில் எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சொல்லலாமா? நல்லா சதமாக சொல்லணும். பாய்ஸ் பக்கம் சவுண்டே வரல. காலையில் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல, சத்தமே காணோம் பாய்ஸில். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கையை பார்த்து. கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, करमूले स्थिता गौरी, प्रभाते करदर्शनम, प्रभाते करदर्शनम. கையை தரையில் வைத்து. समुद्रवसने देवी, पर्वतस्तनमण्डले, विष्णुपत्नी नमस्तुभ्यं, पादस्पर्शं क्षमस्व मे. குளிக்கிற போது கை கோபி சொல்லலாம். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. விபூதி வைக்கிற பொழுது மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே. ஒன்றும் சத்தமே காணா. மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே. படிக்கிற போது படிக்கிறதுக்கு முன்னாடி சரஸ்வதி நமஸ்துப்யம், வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி, சித்திர்பவத்து மே சதா. சாப்பிட்ற பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறோம்ல, நம்ம சொல்கிறோம்ல மத்தியானம், வீட்லேயும் சொல்லணும். மனப்பாடம் ஆகிட்டாக்கா வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கூப்பி கடவுளை நினச்சி சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி சொல்லணும். உண்ணலும் உணதே, உயிர்த்தலும் உணதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உணதே, எண்ணலும் உணதே, இச்சையும் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதே, என் செயல் பயனெல்லாம் உணதே. விளக்கேற்ற பொழுது சுபம் கரோதி கல்யாணம், ஆரோக்கியம் தனசம்பதः, சத்ருபுத்தி விநாசாய, தீபஜ்யோதிர்நமோஸ்துதே. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கரச்சரண கிருதம் வாக், காயஜம் கர்மஜம் வா, ஸ்ரவண நயனஜம் வா, மானசம் வா பராதம், விஹிதம விஹிதம் வா, சர்வமேதத் க்ஷமஸ்வ, ஜய ஜய கருணாப்தே, ஸ்ரீ மகாதேவ சம்போ. நற்பண்புகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன வார நற்பண்புகள் என்ன பார்த்தோம்? குப்பைகளை அகற்றக்கூடிய இடங்களில் மட்டுமே போடுவேன், கண்ட இடங்களில் போட மாட்டேன். அப்புறம் பொது இடங்களில்
துப்ப மாட்டேன், திறந்த வெளியில் மலம் கழிக்க மாட்டேன். சரி, ஒரு தடவை சொல்லலாம். குப்பைகளை கண்ட இடங்களில் போட மாட்டேன், அதற்குரிய தொட்டிகளில் மட்டுமே போடுவேன். பொது இடங்களில் எச்சில் துப்ப மாட்டேன், திறந்த வெளியில் மலம் கழிக்க மாட்டேன். அதுக்கு முந்தின வாரம் 1, 2, 3 என்ன சொன்னோம்? எல்லோரிடமும் அனைவரிடமும் ரைட், சொல்லலாம் ஒரு தடவை. அனைவரிடமும் அன்புடன் பேசுவேன், பழகுவேன். என்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வேன். எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது தயங்காமல் பிறரிடம் கேட்பேன். இன்றைக்கி பார்க்கலாமா? இன்றைய பாடம் 5, 7, 8, 9. சொல்கிறோம். என் வேலைகளை நானே செய்வேன். நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். என் வேலைகளை நானே செய்வேன். நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். என் வேலைகளை நானே செய்வேன். நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். சொல்கிறேன், அதை திரும்ப சொல்லுவோம். என் வேலைகளை நானே செய்வேன். நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன். பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். இதுக்கு அர்த்தம் பார்க்கலாமா? என்னுடைய வேலைகளை நானே செய்வேன் அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை என்னது? ஆமாம், நம்ம எந்த தரையில் படுத்து தூங்குவோமா, பாயில் படுத்து தூங்குவோமா? ஆமாம். போர்வை பற்றி தூங்குவோமா, பத்தாமல் தூங்குவோமா? போர்வை விரித்து தூங்குவோம். ரைட்டு, சொல்லு. போர்வை விரித்து கொசு கிடைக்கும். இல்லை குளிர்காலமாக இருந்தால் பொத்தி தூங்குவோம், வெயில் காலமாக இருந்தால் வேண்டியதில்லை. அப்போ விரிக்கிறதுக்கோ பொத்துறதுக்கோ போர்வை பயன்படுத்தி இருந்தால் அதை நாமளே மடித்து வைக்கணும். அப்புறம் தலையணை வச்சுருவோமா, பாட்டுமா? தலையணை பயன்படுத்துவோமா இல்லையா? வைக்கிறோம் இல்லை? அப்போ பாய், பெட்ஷீட்டு, போர்வை, தலையணை இதெல்லாம் பாயை சுருட்டி அதற்கான இடத்துல வைக்கணும். பெட்ஷீட்டை, போர்வையை மடித்து அதற்கான இடத்துல வைக்கணும். தலையணையை அதற்கான இடத்துல வைக்கணும். அதை யார் வைக்கணும்? நாமளே வைக்கணும். வேறு யாரும் இல்லை. அம்மா அப்பாவை பக்கத்து வீட்டு ஆள் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை நாம் பார்க்கணும். அதனால் நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதை அதற்குரிய இடத்துல வச்சு பழகிக்கணும். அது அடுத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. பென்சில் எங்கே, பேனா எங்கே, செருப்பு எங்கே, காலையில் ஸ்கூலுக்கு போகிற பொழுது ஷூ எங்கேண்ணா நேற்று நம்ம தானே போட்டு போனோம், இன்றைக்கி போட்டு வந்து அதுக்கு கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுருந்தாக்கா இன்றைக்கி அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதை அந்தந்த இடத்துல வச்சு பழகணும். அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. அது அப்புறம் அடுத்த வாரம் எழுதுவோம். பொருள்களை அதற்குரிய இடங்களில் வைப்பேன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு.
இப்போ இன்னைக்கு இப்போ பாயிண்ட் என்னது? என்னுடைய வேலைகளை நானே செய்வேன், என்னுடைய உடைகளை நானே நானே துவைப்பேன். துவைக்கிறதுக்கு ரொம்ப குட்டிஸாக இருக்கீங்க, அதனால் பரவாயில்ல. கொஞ்சம் வளர்ந்து நம்ம வேலையை செய்ய முடிஞ்சால் நம்மளுடைய துணியை துவைக்கிறது, துவைச்ச துணியை நாமளே எடுத்து மடித்து வைக்கிறது, அயன் பண்ணுறதா இருந்தால் நாமளே அயன் பண்ணுறது. அப்படி நம்ம வேலைகள் பல் விளக்குறதுலேருந்து பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் நம்மளே தேடி எடுக்கணும். ஒரு ஆள் அம்மா எடுத்து கொடுக்கக்கூடாது. நாமளே பல்ல விளக்கிட்டு அதுக்குரிய இடத்துல வைக்கணும். சாப்பிட்டு கை கழுவுறது, தட்டு கழுவுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டு கழுவுறது, சாப்பிட்ட பிறகு தட்டு கழுவுறது, கை கழுவுறது எல்லாம் நாமளே பண்ணிக்கணும். கை கழுவிட்டு சாப்பிடணும், தட்டை கழுவிட்டு சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு திரும்ப அதை நாமளே கழுவி வைக்கணும், சுத்தமாக கழுவி வைக்கணும். எல்லாத்தையும் சுத்தமாக அழகாக நீட்டாக. அப்புறம் அம்மா திரும்ப கழுவுறதுனா கழுவிக்குவாங்க. ஆனால் நம்ம முடித்ததை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். சாப்பிட்ட இடத்த பெருக்கிறது, சுத்தம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் நாம் பண்ணணும். அம்மா அப்பாவுக்கு அவங்க வேலை, அவங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் இருக்குது. வீடு முழுக்க பெருக்கிறது இருக்குது, வாசலில் கோலம் போடுறது இருக்குது, அப்புறம் சமையல் பண்ணுறது இருக்குது. அப்பாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணி அப்பா வேலைக்கு அனுப்புறதுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க வேலைக்கு போகிறதுனா அவங்க தயாராக வேண்டியது இருக்குது. அத்தனை இருக்குல்ல. அதனால் நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுட்டா அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். தலை சீவுறது, பவுடர் அடிக்கிறது, மேக்கப் போடுறது, பொட்டு வைக்கிறது, சந்தனம் குங்குமம் வைக்கிறதெல்லாம் நம்மளே பண்ணிடலாம். டேய் தம்பி, அதெல்லாம் மூடி வை. கிளாஸில் எழுதி முடிச்சுட்டா நோட்டை மூடி வச்சிடணும், கிளாஸை கவனிக்கணும். அப்போ என்னாச்சு? என்னுடைய வேலைகளை நானே செய்வேன். நோட்டு பேனா பென்சில்லாம் பயன்படுத்தினா திரும்ப மூடி வச்சிடுறது, அதுதான் பையில் அதற்கான இடத்துல வச்சிடுறது. பைக்குள்ளேருந்து எடுத்தால் திரும்ப பையிலையே வச்சிடுறது. சரி, ஓகே. சரி, அடுத்தது 2வது பாயிண்ட்டு கவனி. நாள்தோறும் நல்ல நூலில். நம்ம ஸ்கூல் பாடம் படிக்கிறோம், அது ஒரு பக்கம். அது ஸ்கூல் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, படிக்கிறது எழுதுறது கொடுக்குறாங்க, அது பண்ணலாம். அதுக்கும் மேலே இது ஸ்கூல் சப்ஜெக்ட் இல்லாமல் லைப்ரரி புக்கோ இல்லை கதை புக் ஸ்டாலில் புக்கு வாங்கி வச்சுருக்கோம், கதை புக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சமாவது படிக்கணும் தினம். அப்போ தான் படிக்கிறது பழகும் நமக்கு. ஸ்கூல் பாடத்தை மட்டும் படிச்சுட்டு இல்லாமல் மற்ற கதை புக்கு. ஏன்னா ஸ்கூல் பாடம் கொஞ்சம் போர் அடிக்கும், ஆனால் கதை புக்காக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நல்ல கதை புஸ்தகங்கள், நல்ல ஆத்திச்சூடி, இந்த மாதிரி இதெல்லாம் ஏதோ ஒரு புக்கு, நல்ல புக்கு. அதனால் நல்ல புக்குன்னு போட்டிருக்கேன். அது வேறு. படிக்கிறதுனால நமக்கு அறிவு வரணும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், அறிவு சார்ந்ததாக இருக்கணும். பேப்பர் கூட படிக்கலாம். பேப்பரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நாட்டு நடப்பு என்ன, இன்றைக்கி என்ன செய்தி நடந்திருக்கு, நேற்று என்ன நடந்திருக்குன்னு அதில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வருது. அது நல்ல விஷயங்களாக படிக்கணும். அதில் நல்லா படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, மற்ற மேகசின்லாம் வருது, பத்திரிகைகள் படிக்கிறது, அதெல்லாம் படிக்கணும். படிக்க தான் படிக்கிறது பழக்கமாகும். அது மட்டும் இல்லை, நமக்கு 4 விஷயம் என்ன நடக்குதுங்கிறது உலகத்தை பற்றி தெரியுதுல்ல. இப்போ அறிவு வளரும், படிக்கிறது பழக்கமாகும். அதனால் தினசரி நல்ல நூல்கள், சில பக்கங்கள் படிக்கணும், கொஞ்சமாவது படிக்கணும். முழு புக்கே படிக்கலாம். நேரம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் 1 மணி நேரம் ஒரு புக்கையே தொடர்ந்து படிக்கலாம். அல்லது கொஞ்சமாவது புதுசாக படிக்கணும். புதுசாக நம்ம ஸ்கூல் பாடம் இல்லாமல் பொது அறிவாக படிக்கணும். ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், தென்னாலிராமன் கதைகள் இருக்குது படிக்கலாம், அக்பர் பீர்பல் கதைகள் இருக்குது. நம்ம குழந்தைகள் நம்ம வயசில் படிக்கிறதுக்கு கதைகளே நிறையா இருக்குது. தென்னாலிராமன் கதைகள் இருக்குது, மரியாதை ராமன் கதைகள் இருக்குது, பஞ்சதந்திர கதைகள் இருக்குது, அக்பர் பீர்பல் கதைகள் இருக்குது. இப்படி நிறைய சிறுவர்களுக்கான கதைகள், ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, புராண கதைகள் இருக்குது, சிறுவர்களுக்கான கதைகளே நிறைய இருக்குது. அப்புறம் பசில்ஸ் இருக்குது, பொதுவான ஜிகே விஷயங்கள்லாம் இருக்குது, அரசியல் விஷயங்கள் இருக்குது. எல்லாமே படிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு எவ்வளவு அறிவு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோ அவ்வளவு புத்தி நல்லா வேலை செய்யும். தகவல் இருக்க புத்தி நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். நல்ல நூல்கள் படிப்பேன். நல்ல நூல்லேருந்து சில பக்கங்களை படிக்கிறது. பேப்பரில் சினிமா செய்தியாக படிக்கக்கூடாது, அது பிரயோஜனம் இல்லை. அதுவும் படிக்கிறது. ஆனால் என்ன, அது படிக்கலாம், ஆனால் தலைக்குள்ளே குப்பை போயிடும். அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்க? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எவனோ என்னதோ பண்ணா அப்படின்னா அதனால் நமக்கு என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நமக்கு அறிவு தர்றதா, அறிவு சார்ந்த விஷயங்களாக படிக்கிறது பழகிக்கணும். 2வது பாயிண்ட்டு. அப்புறம் 3வது என்னது? பிறர் பொருளின் மீது ஆசைப்பட மாட்டேன். பிறர் பொருளை எடுக்கிறது, அதுக்கு முன்னாடி என்னக்கு ஆசை வருது. ஆசை தானே திருட தோண்டுது. அதானே? அடுத்தவன் பொருள் பார்த்தா 2 பேனா வச்சுருக்கான், சூப்பராக இருக்கேன்னா
அது ஆசை. ஆசை வந்தனா என்னது? அப்போ நம்ம அந்த பக்கம் போயிருக்கிற போது ஒன்று எடுத்துக்கலான்னு இல்லை. ஆசை வந்தாலே அப்புறம் அது திருடணுங்கிற எண்ணம் வரும். இல்லை ஆசைப்படுறதே கூடாது. பிறர் பொருள், நம்ம பொருள் நமக்கு நம்ம அப்பா வாங்கி கொடுத்துருந்தா அதை பத்திரமா வச்சுக்கலாம், நல்லா பயன்படுத்தலாம். இல்லை நமக்கு தேவை இருக்குது, அடுத்தவன் வச்சுருக்கிறான், நமக்கு தேவை இருக்குனாக்கா கேட்டு வாங்கலாம். கேட்டு வாங்கி பயன்படுத்திட்டு திரும்ப கொடுத்துறதுங்கிறது வேறு. பரீட்சை எழுதுகிற போது பேனாவில் இங்கு தீர்ந்து போச்சு, எழுத முடியல அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்காள்கிட்ட கேட்டு வாங்கலாம், தப்பு இல்லை. பயன்படுத்திட்டு திரும்ப கொடுத்துறணும். கேட்காம எடுத்துட்டா அது திருட்டு. எடுக்கணும்னு நினச்சா கூட திருட்டு. ஆசை, இப்போ அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறதே தப்பு. ஆசைப்படுறது பரவாயில்ல, ஆசைப்பட்டால் அதை நம்ம உழைச்சி சம்பாதிக்கலாம். ரைட்டா? ஆசைப்படுறது நமக்கு இது நல்லா இருக்கே, எனக்கு ஒரு பென்சில் வேணும், பேனா வேணும்னாக்கா அம்மா அப்பாட்ட கேட்டு வாங்கலாம், அல்லது நம்ம உழைச்சி சம்பாதிச்சு அதை வாங்கலாம். அது தப்பு இல்லை. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது தப்பு. அதனால் உழைச்சி சம்பாதிச்சா அது தப்பு இல்லை. நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு அதை பயன்படுத்தலாம். எது வேணாலும் வாங்கலாம், கார் வாங்கலாம், பஸ் வாங்கலாம், ஃப்ளைட்டு கூட சொந்தமாக வாங்கலாம். ஆனால் அது நம்ம உழைப்பில் சேர்த்ததா இருக்கலாம், அது இருக்கணும். அதனால் உழைச்சி சம்பாதிக்கணும். ஆனால் அடுத்த பிறர் பொருளுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. ஒருக்க படிக்கலாம். என் வேலைகளை நானே செய்வேன், நாள்தோறும் நல்ல நூலில் சில பக்கங்கள் படிப்பேன், பிறர் பொருளின் மீது ஆசைப்பட மாட்டேன்.